ஒரு போலி பேச்சு மானஸ்தன் வந்து நேரடி விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்காரு போல். நிறைய பேர் அந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்டாங்க. நான் அதை பார்க்கல, போஸ்ட் மட்டும் பார்த்தேன். எதில் விவாதம்னா அந்த கூகுள் மீட்டில் விவாதம். கொஞ்சமாச்சும் நியாயம் வேணாமா? கூகுள் மீட்டில் விவாதம் வைக்கிறது பேர் நேரடி விவாதமா? உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு சேனலில், நியூட்ரலாக இருக்க ஒரு சேனலில் விவாதம் பண்ணுறது தான் நேரடி விவாதம். நான் வந்து ஆல்ரெடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த 10 நிமிஷத்துல ஏதோ 1-2 வீடியோ தான் வந்துட்டு சின்ன சின்ன கிளிப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இவர் அதுக்கு பதிலாக வெறும் 6 நிமிஷத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதில் ஃபுல்லாக ட்ரோல் கண்டென்ட் தான். உனக்கு கண்டென்ட்டே இல்லை, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. சரி, இந்த அறிவாளி யாரா நம்ம வீடியோ மட்டுமே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காப்புல, நம்மளோட வீடியோ இல்லை அப்படின்னா அவருக்கு கண்டென்ட்டே இல்லை போல அப்படின்னு பார்த்தா 2 பேருமே கூட்டுக்கல. நீங்க உங்ககிட்ட பேச முடியுமா? பெரியார் சொன்ன மாதிரி 1000 அறிவாளிங்க கிட்ட பேசலாம், ஒரு முட்டாள் கிட்ட கூட பேச முடியாது. நீங்க முட்டா வேலையை உங்கள்கிட்ட பேசி என்ன பண்ண? நான் பாட்டுக்க என்னோட வேலை உண்டு, வேலை விட்டா வீடு, வீடு விட்டா எங்களோட மளிகை கடை, டைம் கிடைக்கும் போது வீடியோ போடுறது அப்படின்னு தாங்க இருந்தேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. ஏன் இதை ரீல்ஸா போடாம ஸ்டோரியா போடுறேன்னா, நான் பேசினா இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஸோ லவுட் ஸ்பீக்கருக்கா போலி டாக்ஸ்க்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்ளைல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு கேப்ஷனை போட்டிருக்காங்க ஸ்டோரியில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிசிசனுக்கு பதில் சொல்லலாம், இன்னும் 100 பேர் கிளம்பி வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் பதில் மட்டுமே தான் சொல்ல முடியுமே தவிர கண்டென்ட் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்களுக்கு ரிப்ளை வீடியோ போடுறது வேஸ்ட்டு, என்னைய வச்சு தான் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா உஷாரான மாதிரி தெரியுது.